இன்ஜினியர் பாருங்க வண்டி பின்வீல் இப்படி தெரிஞ்சுக்கிருக்கு அடிச்சு அவன் அடிச்சு ஓடிக்கிட்டு வந்துட்டு இருக்கான் வண்டியை. அந்த கல்லை தூக்கிட்டு போதான் வந்தோம். ரொம்ப வெயிட்டா இருக்கு. அடுத்த இல்லீகல் கல். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அண்டோ. இது நம்ம யூடியூப் சேனல் அண்டோ வாண்டரர் மக்களை. இன்னைக்கு நம்ம வாகமன்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம ட்ரிப்போட 2வது நாள். போன வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு ஒரு ஆசையில சொல்றேன், அவ்வளவுதான். இந்த வீடியோ நம்ம இப்போ எங்க போறோம் பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து வாட்டர் ஃபால்ஸ், ஒரு ட்ரெக்கிங் அட்வென்ச்சர் அப்படி வரிசையா ஒரு 2 மணி இடத்துக்கு நம்ம போறோம். இப்போ நம்ம ரூம்ல தான் இருக்கோம். இந்த ரூம்ல இருந்து நம்ம இப்போ வெக்கேட் பண்ற நேரம் ஆயிடுச்சு. இந்த ரூம்ல நம்ம பண்ண அலப்பறையை வந்து நாங்க இதுக்கப்புறம் நீங்க பாப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்ல போற வீடியோவும் பாப்பீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா இதுக்கப்புறம் நான் காமிச்சே வரேன். இன்னைக்கு ஒரு அட்வென்ச்சர் வேற லெவல்ல எடுத்துலாம் போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க போலாம். தடுத்துட்டான். நம்ம இப்போ கார்ல ஏறி கிளம்பியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கார்ல வந்து எத்தனை பேர் போகிறோம்? 8 பேர் போகிறோம். 7 பேர் போக வேண்டிய காரில் 8 பேர் போயிட்டு இருக்கோம். ஒரு வித்தியாசமான ட்ரிப் தான். அங்கே பாருங்க எவ்வளோ நெருக்கடிகள். இப்போ அது 2 பேருக்கு இடம் பத்தல. மொத்தம் 10 பேர் 2 பேர் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வாகமன் ரூம்லேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். கைஸ், வாகமன் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. வேற மாதிரி காய்ஸ். இன்னைக்கு நாளோட முதல் பால்ஸுக்கு வந்திருக்கோம். முதல் பால்ஸே பாருங்க எங்கேருந்து வருது. இல்லை குளம் மாரி கட்டி இருக்கு. நம்ம டீம் குளிச்சுட்டு இருக்காங்க.
பிரம்மாண்டமாக இருக்க அங்கே குளிக்கலான்னு பார்த்தோம், அங்கே ரொம்ப ஹைட்டாக இருக்குது, டேஞ்சர் ஏரியா. அதனால் இங்கே கரெக்டு. ஆ மக்களே, நம்ம காரை பார்த்தீங்கன்னா வேட்டில் யாரும் வந்துருந்துச்சு. இவங்க எல்லாத்தையும் இறக்கிட்டு தள்ள விட்டாங்க. வண்டி தள்ள மாட்டேங்குது, வண்டியில் பவர் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரஞ்சித் குண்டியில் இன்ஜுரி, என்ன பண்ணுறதுனே தெரில. குமார் அவனை உப்பு மூட்டை தூக்கிட்டு தான் வருவேன் நடம் பிடிக்கான். இன்னைக்கு தான் தெரிஞ்சது இவங்க 2 பேருமே கே கப்பல்னு எனக்கு தெரிஞ்சது. மூஞ்ச காட்டுறேன்ட்டு அவன் சொன்னதெல்லாம் போய் இப்போ நான் இவனை தூக்கிட்டு போகிற மாதிரி. ஆமாம், 2 பேரும் கே கப்பல் தானே, மாறி மாறி தூக்கிட்டு பாருங்க ஓட்டுறத. இவ்வளோ அட்வென்ச்சரான ட்ரிப்பை நான் எதிர்பார்க்கலண்ணே. சார் என்ன நடந்தது இருக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, வண்டிக்கு சின்ன இன்ஜுரி. ஒரு தப்பான டிரைவர் கிட்ட வண்டியை கொடுத்துட்டோம். அது அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல். அது அவன் தெரியாம பார்த்துக்க டென்ஷன் ஆயிரும். அவர் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது நாய் தான். வாங்க வாங்க, இன்ஜுரியை பாருங்க. வண்டி பின்வீல் இப்படி தெரிஞ்சுக்கிருக்கு. அடிச்சு அவன் அடிச்சு ஓடிக்கிட்டு வந்துட்டு இருக்கான் வண்டியை. ஃப்ரெண்டில் தூக்குனீங்களா? ஒரு பழத்தை தூக்கி டம்முன்னு சரி டென்ஷன் ஆகாதீங்க பையா, வாங்க. டிரைவரை ஜூம் பண்ணி காட்டு. டிரைவர் பார்த்தீங்கன்னா இந்த முறைக்கு டிரைவர் இவர் தான். இல்லைன்னா ஓட்ட முடியுமா? ரைஸ் ஃபைனலாக நம்ம கட்டிக்காய வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. சரி என்ன வந்து சுசா உன்னை பார்க்க குரங்கு மாதிரி இருக்கிற கிருமிட்டாம வரல. உண்மையில அப்படியே திங்காம வரல. ரைஸ் கட்டிக்காய ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். ஆமாம் பையப்போ ரொம்ப ஒழுக்குது. கறிக்கிட்டே போல ஏறல இறங்கல நம்ம தூத்துக்குடி குரங்குங்கிற காமிக்கிறோம். இறங்கல ஓடிச்சுட்ட காமி மார்க் விழுந்துட்டு மகனே உங்க அம்மாட செத்த. கஷ்டமான பாதையில் கடந்தாதான் பிரம்மாண்டத்தை அனுபவிக்க முடியுங்கிறது வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம கொஞ்சம் கஷ்டத்தை ஒழுங்கா வாயாமல உழுந்து தொலைஞ்சிடாதுல. அவன் வந்து சின்ன பிள்ளை, சின்ன அவங்க அம்மா வர அவனை பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க.
அப்பா ஒரு பொண்ணு அம்மா ஒரு பொண்ணு. ஆமா 2 பொண்ணும். ஆமா. 2 பொண்ணு. அப்பா ஒரு பொண்ணு அம்மா ஒரு பொண்ணு. சரி. அப்பா கைஸ் ஃபால்ஸை பார்க்கறதுக்காண்டி ஒரு வியூ பாயிண்ட் வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. மக்களே ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. அங்க பாருங்க. வாவ் வாவ். இயற்கையின் அழகை ரசிக்க தயாராக இருங்கள். குளிக்கலாம். கடந்து வந்த பாதைகள் வந்தாச்சு. நம்ம ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கு. இவங்க போகிறோம். பிரம்மாண்டமான ஒரு வியூ நாங்கள் உங்களுக்கு காமிக்க பாருங்க. குளிக்கிற குளியில ஆமாம் இருக்கிற நோய் ஃபுல்லாக பிறந்துடும். ஆமாம் சொல்லுங்க. இதை காட்டு மக்களுக்கு இதை காட்டு. திரும்ப எடுத்து செம்மையா இருக்கு. எத்தனை பேர் நீ என்ன யோசிக்கிற? இங்கேருந்து குதிக்கலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் நிறைய தோணுது. ஒரு பாவை இருக்கு. அங்கிட்டாம் போமா அங்கே பேர் படி இறங்கி அழுக்கு தண்ணியில குளிக்க இவ்வளவு தூரம் கூட்டு வந்தேன்னு தோணுது. பண்ணி குளிக்காத. அதே அழகு இப்போ வரைக்கும் அப்படியே நான் ஃபால்ஸை சொன்னேன். நான் வேற எதுவும் யோசிச்சேன். இங்கே பாருங்க இப்போ பொம்மை கூட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் வரும் பாருங்க ஒரு மலை. पानी इसलिए आ रहा है. ले अंबानी hey இங்கிட்டு போங்களே. போட்டோ எடுக்க ஆசையில் உள்ள வந்துட்டான். பட் அவனை வெளியே போக தெரியல. ரஞ்சிதா பண்ணிட்டு இருக்கான். வேற லெவலுங்க. இறங்கும்போது ஜாலியாக இறங்கிட்டோம். இறங்கும்போது நாக்கு தள்ளுது. ஏறுறதுல உயிர் போதப்பா. சுதா ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கா? ஏறும்போதுதான் மூச்சு இலக்கி அந்த போன இடத்துல கொஞ்சம் நீச்சல் பயிற்சி பண்ணதுனால செம்மினா லாஸ் ஆகிட்டேன். ஆமாம். இந்த வியூவை பாருங்க மக்களே. இதை பார்க்குறதுக்காகவே இந்த இடத்துக்கு வரலாம். வேற லெவல் வியூ. 4 மலைக்கு இடையில ஒரு காய்ச்சி. இப்போ என்ன சம்பவம் ஆகி போச்சுன்னா மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அது நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணுது. இருந்தாலும் மழை வந்தாலும் எங்கள் என்ஜாய்மெண்ட்டை தடுக்க முடியாது. ஆமாம். நாங்கள் வந்து மழையில் நனைஞ்சிட்டே தான் ட்ரெக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். வெரி நைஸ். ஆமாம். சுற்றி வியூ பாருங்கள். வேற லெவல். இதை பார்க்குறதுக்காகவே தூத்துக்குள்ளேருந்து கிளம்பி வந்திருக்கோம். ஒருத்து வருமா? ஒருத்து பாருங்க எவ்வளோ பெரிய இடைக்குள்ள நிற்கிறோம். முடுக்கு. ஆமாம். சுற்றி மழை தான். நடுவில் நம்ம நல்ல மழை. எவர் எங்கேயும் கிடைக்காது. ஹெவனுங்க. மக்களே, நாம இப்போ எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம்னா, என்ன கல்லில் அது? இல்லீகல் கல்லுங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ஏதோ இல்லீகல் கல்லாம். அந்த கல் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்தோம். லீகலாக வந்திருக்கோம். ஆமாம், லீகலாகவே வந்திருக்கோம். இந்த சுற்றி இருக்கிற வியூ பாயிண்ட் பாருங்க. ஒன்று தான் எடுத்துட்டு இருக்கான். தான் எடுக்காம இருப்போம். நம்ம பசங்க தான். மழை பெய்யுதுன்னு எப்படி இருக்கானுன்னு பாருங்க. வாங்க எல்லாம் பின்னாடி வாங்க. நம்ம போக வேண்டிய மலை அங்கிட்டு இருக்கு. இது நம்ம தரமான வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். பார்த்துக்கோங்க. இல்லீகல் கல்லுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம டீமோட.
இதான் நம்ம இன்னைக்கோட டேயோட லாஸ்ட் பிளேஸ். இந்த பிளேஸை பார்த்துட்டு கிளம்புறோம். ஆனால் வந்த நேரம் என்னன்னு தெரியல, ஃபாகி ப்ளஸ் ட்ரெயின் வருது. நம்மளுடைய ஜீப் இன்னும் வரல. ஜீப்புக்கு டிக்கெட்லாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு. நம்ம ஜீப்புக்காண்டி நம்ம இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யார் அந்த பையன்? காய்ஸ் நமக்கான ஜீப் வந்துட்டு அண்ணா கூட வண்டியில் போகிறோம். வீடியோ கட் பண்ணி ஏன்னா அது சன்னி கடிச்சு தான் இருக்கும். நம்ம போய் சுற்றி பார்த்து வர வேண்டியதான். இவன் எதுக்குல கவரை கமிச்சிட்டு அலையிறான். சளி பிடிச்சிருக்கேன். அப்படி சளி பிடிச்சவன் காண்டி வச்சுக்கிட்டு. ஓகே கைஸ், நம்ம வந்து மேலே பார்க் பண்ணிட்டாங்க. இப்போ நேரம் அந்த நடந்து போக வேண்டியதான். குமார் எப்படி நடையாம தப்பிச்சு வராங்க பாருங்க. தப்பிச்சு வராங்க. அது எப்படி நடக்கணும்? அருமையா இருக்கு. மண்டை காமிச்சான். கைஸ், நம்ம இப்போ போக வேண்டியது இருந்தா தெரியுதா, ஒரு அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். கைஸ், தரமான வியூ சுற்றி இருக்கு. நம்ம டீம் கூட போயிட்டு இருக்கோம். மேலே சரியான வியூ இருக்கும். டீமோட மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. பிரசாந்த் ஆரம்பிச்சுடு. இதுதான் மிகப்பெரிய ஸ்டெப்ஸு. இது மேலே கூட ஏறி போய் இந்த வியூவை பார்க்கணும். தரமான வியூ, தரமான வியூ. எல்லாமே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குல்ல. ஒரு ஃபோட்டோ அடிக்கா. எடுத்து வச்சு கிளம்புங்க. என்ன இலக்குதா? இந்த வியூ, இங்கே வியூ பாரு. நீ இந்த கேரி பூம் பூம் வந்து இங்கேருந்து பிராண்ட் பண்ணிட்டு இருக்கல. எழுத ஆமாம், பூம் பூம் பேசுங்க. ரெண்டு போட்டோ எடுக்கிறேன் நினைக்காம வச்சுக்கணும். ஏறு மச்சான், சொல்ல முடியும். ஒருத்து வருமா? ஒருத்து. நைஸ், ஃபைனலாக நம்ம வந்து இலிக்கிற கலருக்கு டாப் வந்தாச்சு. பார்க்க வந்தாலே தான் தரமா மச்சி. நம்ம போக இடம் அந்த இருக்கும். அவனு நிக்கான போறல. கைஸ், நம்ம ஆக்சுவலாக அந்த பசங்க நிற்காங்கல்ல, அந்த இடத்துக்கு நம்ம போகணும் பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. கைஸ், நம்ம யாரு யாரு கேட்கல சத்தமா யாரு? எங்க போனாலும் நம்ம பண்ணி இருக்கதான் செய்யும். இந்த தெரியுதா வியூ? இந்த வியூ பார்க்க தான் நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம். ஒருத்து வரமா நம்ம இந்த வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வியூ, ஒரு அருமையான வியூ. ரொம்ப பிடிச்சிருக்கு. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி ஆகுது. அதனால இந்த ஒரு வியூ, அழகான வியூ பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட் வந்து நம்ம பார்த்து
கவனம் செதறிச்சுன்னா அலர்ட் சொல்லி அலர்ட் ஆயிடுவேன். சரியா? ஓகே ஓகே பாய். கைஸ் இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துக்கு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சன்செட்டில் நிற்கிறோம். வேற லெவலில் இருக்குது. ஒவ்வொரு பிரம்மாண்டமான ஓகே ஓகே சன்செட் மட்டும் இல்லைங்க தலைவரே இது அலர்ட் ஒன்றும் இல்லை டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு வேற ஒன்றும் இந்த மாதிரி வந்து நாங்க நிறைய வியூ என்ஜாய் பண்றோம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைய விதமான இதுகள் இருக்கு. ஓவர் போட்டிருக்கேன். ஆனால் அதை கலாய்க்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒன்றும் தரமான ஸ்பாட்டு அதுதான் நமக்கு முக்கியம். என்ன ஸ்பாட்டு? எனக்கு வந்து இந்த இலக்கியங்கள் வார்த்தை வர மாட்டேங்குது. இயற்கையின் அழகை பார்த்து இலக்கிய கல்லு கிடையாது, இல்லிக்கல் கல்லு. இலக்கிய கல் இல்லடா, ஏதோ ஒரு கல்லு. சரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கல்லு தெரியும் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? யாரும் வச்சு தெரியல, யார் வச்சானே தெரியல. அந்த கல்லை தூக்கிட்டு போதான் வந்தோம். ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதுதான் இல்லீகல் கல்லு. இல்லீகல் கல்லு. அந்த கல்லை யாருக்கு வச்சாலும் ஒரு தரம் பேசணும். இல்லீகல் ஃப்ரண்ட் ஸ்பேஸ், அது பேக் ஸ்பேஸ். ஸ்பேஸா வேற ஒன்றும் இல்லைங்க. ஸ்பேஸ் எல்லாம் கொள்ளலாமே கொஞ்சம் நிறைய லிட்டில் பைட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடும் பார்க்குறமா. அதனால நான் கொள்ளாது. இயற்கையின் அழகை அங்கே படித்த காலத்தில் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கைஸ் ஃபோட்டோ வீடியோ நான் எடுத்து முடிச்சுட்டு இல்லிக்கல் கல்லேருந்து வாசல் இறங்கி கிளம்பியாச்சு. ஒரே தண்ணியாக தான் இருக்கு. இங்கிட்டு நடக்கணும். சரிக்குமா நடந்துடாம ஒன்றும் நடக்காது. சுதா அவனுக்கு 500 ஃபைன் போட்டிருக்காங்க. இப்படி ஏறினதுக்கு கைஸ் ஃபைனலாக நம்ம ட்ரிப்பு எல்லாம் முடிச்சு நம்ம தாய்நாட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப அருமையான ஒரு ட்ரிப்பாக இந்த ட்ரிப்பு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அந்த கிளைமேட் சரி, அந்த அட்மாஸ்பியர் சரி, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம பசங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம தூத்துக்குடிக்கு வந்து எல்லோரும் அவங்க லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அட்டனன்ஸ் போடுறான், வேற ஒன்றும் இல்லை. என்னோட 10 பேர் கொண்ட டீமும் நல்லபடியாக போயிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.